மாநகரம் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இப்போது மார்ச் 10ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மொத்த க்ரூவும் சேர்ந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக. நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு கண்டென்ட்டாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு சின்சியரான படமாக இருக்குங்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் அது மட்டுமே ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு 4 நாள் முன்னாடி பிரவீன் கேஎல் எடிட்டர் அவருக்கு இந்த படத்தை ஒரு ஒப்பீனியன் ஃபேக்டருக்காக போட்டு காட்டணும். அவர் ரொம்ப பிடிச்சி போய் எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பாராட்டியிருந்தார். அவர் போட்ட ஒரு சிங்கிள் ட்வீட் வந்து என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அத்தனை பேருக்கும் கால்ஸ் நிறைய இது வந்தது. ஸோ அதான் ஒரு படத்தோட ரீச் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அந்த விமர்சனங்கள் நான் எதிர்பார்க்குறேன். திருப்பியும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது டெஃபினட்டாக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ நான் மறுபடியும் நம்புகிறேன் இந்த படத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்த்துவீங்கன்னு. நன்றி. குட் மார்னிங். இன்றைக்கி வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். படம் வந்து ஃபைனலி மார்ச் 10th பிளான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் ஃபிலிம்க்கு வருவாங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஐம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. மாநகரம் அப்படிங்கிற இந்த படம் வந்து நவ் ரெடி டு ரிலீஸ். இதில் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப சின்சியரான ஒரு உழைப்பை போட்டிருக்கிறாங்க. த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக சொல்லலாம். இந்த படத்தில் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பைசாவும் கவுண்டட். அந்த வேல்யூடைய மரியாதை எப்போ தெரியும் அப்படின்னா, தன்னுடைய இந்த படத்தில் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி செல்வகுமார் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இதுதான் முதல் படம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இதுதான் முதல் படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநகரத்தை உங்கள் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே மார்ச் 10th அப்படிங்கிறது ஈகலி டு ரிசீவ் ஒரு குட் சினிமா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறக்கூடிய ஒரு நல்ல படத்தை பெறுவதற்கு ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு மொத்த டீமுக்கு வேணும். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, யூஷுவல் சார்லி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு சார்லியை இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறது, இந்த டோட்டல் ஃபில்மில் யூஷுவல் ஃபில்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமுமே இருக்காது. ஸ்ரீ, சந்தீப், ரெஜினா மொத்த டீமுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆடியன்ஸுக்கு ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக மாநகரம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி உங்கள் ஆதரவோடு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி I'd like to thank Potential Studios பிரபு. அவங்க ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணிட்டாங்க with the kind of movies that they come out with, and I think Managaram will definitely not let them down as a production house, and all the very best to you Prabhu. And Lokesh, இது அவங்க ஃபர்ஸ்ட் படம் as a debut director. I think he's done a fabulous job. In the படத்தோட main strength என்னன்னா the screenplay, and as a debut director he's done a very good job with it. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப பிடிக்குங்க. My co-artist Sandeep and Sri. Sandeep பற்றி நிறைய பேசிட்டேன் already. So I'll talk about Sri. She is an amazing actor and a great co-star to work with. Okay, Sandeep is also a great co-star to work with. But I mean, this should actually show what fun we had on sets as well. And where the music is concerned, Javed, thank you so much for that song. It'll definitely go down as one of my own favorite Tamil songs in my career. And Philo, all the best with everything to come, and the entire team of Managaram. Selvakumar also, all the very best to the entire team. And March 10th release ஆகுதுங்க with your blessing. So please do watch the film and let us know. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் சொல்லணும். படம் மார்ச் 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த கதையை மட்டும் இதில் இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இன்னொருத்தருக்கு
படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அது ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள், என்னுடைய எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம், ஃபோர்த் ஃபிலிம், இப்போ மாநகரம் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஐ ஹோப் இந்த படம் வந்துட்டு இட் ஒன்ட் பி லெட் டவுன் ஃபார் மீ ஆர் ஃபார் த என்டையர் டீம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட், இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கராக கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தெம்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். தேங்க்யூ. 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தமிழில் ஒரு படம். ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தோட வர்றதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நேற்று நைட்டு தான் படத்தை பார்த்தேன். ஒரு நல்ல படம் எடுத்துக்கோன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா 10 பேருக்கு சொல்லுங்கள். அதோட பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. எங்கள் கோஸ்டார்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஒன் ரெஜினா, அவளோட 3வது படம், 4வது படம் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே அதில் பற்றி என்ன சொன்ன எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி. நான் இருந்தால் இல்லைன்னா கூட எங்கள் வீட்டில் போய் டெய்லி எங்கள் அம்மாட்ட போய் சாப்பிட்ற ஒரு டைப், அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. அண்ட் ஸ்ரீ, போன வாட்டி கூட ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, வெரி இன்ஸ்பைரிங் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம நினச்சிட்ருப்போம் சினிமானாலே கஷ்டம் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ ஆளுக்கால் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு. நானே ரொம்ப நினச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம் போல இருக்குன்னு. பட் ஸ்ரீயோட பேசுகிற ஒரு டைமும் அவரோட பேஷனும் அவர் சினிமா மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கையும் கேட்கும்போது நமக்கே தோணும், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இன்னும் நிறையா இருக்குன்ற ஒரு யோசனை தோணும். ஸோ ஹேவ் இமென்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சார்லி சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வந்திருக்கேன். ஸோ அவரோடையும் நடிக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பில் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன் த ஹோல் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் ப்ளீஸ், ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. March 10th டூ வாட்ச் இட். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். மாநகரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தினுடைய 2வது தயாரிப்பு. ஃபஸ்ட்டு மாயா. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவாக அந்த படம் எங்களோட தங்கினதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நீங்கள். அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாநகரம் ஒரு ஜெனரலாக இப்போது காதலில் வந்து காத்திருப்பு வந்து சோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் காத்திருப்புங்கிறது பயங்கர வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா 2014 ஜூன் நாங்கள் மாநகரத்தை சைன் பண்ணோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு சின்ன படம் சிறு தயாரிப்பாளங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறது தான். பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறப்போ நாங்கள் முதல்லையே ரொம்ப வீராப்பாக அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோடு தான் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ப்ரெஷர் ஆட் ஆகிக்கும். பட் அவங்க கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தோணுது இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட், பட் ஸ்க்ரீன் ப்ளே. பட் லோகேஷ் ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாமல் லோகேஷில் டெலிவர் பண்ண முடியும்னு இம்மீடியட்டாக எல்லாருமே நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு எந்த ஒரு இடத்துலையும் எங்களுக்கு சந்தேகமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சரி, அவருடைய டீம் செல்வா அண்டு ஜாவித் அண்ட் ஃபிலோ அண்ட் அவங்களுடைய the kind of effort they put, அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த ஷூட் போகிறதுக்கான ஒரு பெரிய லாங் பீரியட், அந்த ஷூட் போனதுக்கப்புறம் எடிட்டு அதில் ஒரு லாங் பீரியட், எல்லாம் முடித்து சென்சார் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு லாங் பீரியட். பட் எந்த பீரியட்லேயும் அவங்க இதுக்கான இந்த படத்துலேயே தான் இருந்தாங்க. அவங்க சரி ஓகே நம்ம வேலை முடிஞ்சுது, படம் டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சு, மீட்டரோடி முடிஞ்சது, நம்ம வேலையை அடுத்த படம் பார்க்கலாங்கிற மாதிரி இல்லை. அவங்க ஃபுல் டைம் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதில் எந்தெந்த இடத்துல நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்கணுமோ ரொம்ப சின்சியராக இருந்தாங்க படத்தினுடைய பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும். அந்த வகையில் வி ஆர் வெரி ப்ரவுட் தட் நாங்கள் இவங்களோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுல. அண்ட் செகண்ட் திங், இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஓகே பண்ண உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மந்தமாக பேசுனது சந்தீப் தான். அவர் சொன்னார், நான் பண்ணணுன்னு நினச்ச படம், பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் தட் இந்த படம் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நம்பிக்கை ஒரு எக்ஸ்ட்ரா பயத்தை கொடுத்தது. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் சின்சியர்லி அந்த டேட்லேருந்து. அண்ட் ஸ்ரீ அண்ட் another தென் ரெஜினா கேம் அண்ட் இந்த படம் இட் பிகம் a sizable film. அண்டு இதுக்காக எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் இது காம்ப்ரமைஸ் பண்ணாமல்
நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன படமாக தெரியக்கூடாது. சின்ன படங்கிறது சிறு பட்ஜெட் படமாக தெரியக்கூடாது. இது ஒரு படமாக, நல்ல படமாக வெளியே வரப்போ திருப்தியான படமாக வரணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணோம். ஐ மீன் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ், அதை எல்லாத்தையுமே அவங்கவுங்க ஷோல்டரில் எடுத்துக்கிட்டு இதை பிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லோரும் பேசுகிறப்ப கூட ஒரு சின்ன உங்கள் எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், ப்ளீஸ் கொண்டு போய் சேருங்கன்னு. அது ஒரு தவிப்பு தான். ஒரு நல்லா ஒர்க் பண்ணி இருக்கப்போ அது வந்து நல்லபடியாக மக்களிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தவிப்பு. ஸோ வி ஃபீல் நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக ஜென்யூனாக ஓகே இந்த பசங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த திருப்தி இருந்துச்சு இந்த படம் பார்த்தப்போ. ஓகே கண்டிப்பாக நம்ம பயப்படுற மாதிரி படம் இல்லை, ரொம்ப கண்டிப்பாக நல்ல அந்த பேரை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிறு நம்பிக்கை இந்த படத்தோடைய கண்டென்ட் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த டீம் மொத்த டீமுக்கு வி சே தேங்க்ஸ் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க எல்லோரும் ரொம்ப என்கரேஜிங்காக இந்த படத்துக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். வருகிற மார்ச் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் ஆடியன்ஸ் கிட்ட ஆஸ் அ ப்ரொடியூசராக அகைன் அண்ட் அகைன் எல்லோரும் கேட்குற மாதிரி இந்த படம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபில்ம் பை வாட்சிங் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு பெரிய சப்போர்ட் ஃபினான்ஷியலாக கிடைக்கும். அண்ட் இது அடுத்தடுத்த படங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட் பைரசி. எல்லா முறையும் எங்களை வந்து நீங்கள் வந்து கை கொடுத்து எங்களை மேலே தூக்கி விட்டுருக்கீங்க. இந்த முறையும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் டீம். அவங்க டே நைட் இதுக்காக பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவர் பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தை வாங்கின தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு டைம் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ஸோ நல்லா எங்களை எல்லாருமே மார்ச் 10 நோக்கி எதிர்நோக்கி இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.